வணக்கம் மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்று வினாபத்திரம் 12 பார்க்க உள்ளோம். இந்த வினாபத்திரம் 12லும் 25 வினாக்கள் உங்களுக்காக தரப்பட்டுள்ளன. இந்த 25 வினாக்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போமா? நீங்கள் தயாராக உள்ளீர்களா மாணவர்களே? பாருங்கள், இதிலே முதலாவது வினாவுக்கு நாங்கள் வருவோம். முதலாவது வினாவிலே பாருங்கள், உங்களுக்கு எண் சட்டம் ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த எண் சட்டத்தில் 100 இடத்தில் வரும் இலக்கம் என்னென்று கேட்கப்பட்டுள்ளது. சரியா மாணவர்களே? பார்ப்போம். இப்போது இந்த எண் சட்டத்தில் 1, 10, 100, 1000 என இடப்பெருமானங்கள் வரையும் இந்த எண்ணானது குறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடப்பெருமானத்திலும் உள்ள இலக்கங்களை நாங்கள் இனங்காணுவோம். முதலில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 2, 4, 6, 8, 9. ஒன்றினிடத்து இலக்கம் 9. 10 இலக்கத்தில் 5. 100 எதுவுமே இல்லை. ஆகவே என்ன போடுவீர்கள்? 0. 1000 3. ஆகவே இந்த எண் சட்டத்தால் வகை குறிக்கப்படும் எண்ணானது 3059. இப்போது 100 1, 10, 100 என்ன இலக்கம் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது? 0. எதுவுமே இல்லை. ஆகவே அது 0 ஆகும். பாருங்கள், மிக இலகுவாக அந்த எண் சட்டத்தில் உள்ள எண்களை நாங்கள் மிக இலகுவாக இனங்கண்டு ஒவ்வொரு இடப்பெருமானத்துக்கும் உரிய இலக்கங்களை காண்பதன் மூலம் 100 என்ன இலக்கம் வரும் என்பதை மிக இலகுவாக கண்டுபிடித்தோம். இரண்டாவது வினாக்கு செல்லுவோமா? இரண்டாவது வினா பாருங்கள், 250 1. 200 சக 50 சக 1. பாருங்கள், 100களில் 2, 250. அதாவது அவற்றின் வகை குறிக்கும் பெருமானங்களை நாங்கள் கூட்டியுள்ளோம். 251. அங்கே பாருங்கள், இந்த 8 என்னென்று கிடைக்கப்பட்டுள்ளது? 2 சக 5 சக 1. அந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் நாங்கள் கூட்டுகிறோம். கூட்டுவதன் மூலம் எங்களுக்கு 2, 5, 7, 1, 8 கிடைக்கப்பெற்றுள்ளது. அதே போல பாருங்கள், 300 A4. ஆகவே பாருங்கள், இலக்க சுட்டி 9 வர வேண்டும் எனில் இங்கே பாருங்கள் 3. இதில் என்ன இலக்கம் என தெரியாது, ஆனால் இங்கே 4. இந்த எண் இவற்றின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9 இருத்தல் வேண்டும். இங்கே 300 எனின் 304. ஆனால் இடையில வர்ற அந்த 10களுக்குரிய பெருமானம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே 3ம் 4ம் 100 இலக்கமும் 1 இலக்கமும் தெரியும் 4. ஆகவே 3, 4, 7. ஆனால் கூட்டம் உங்களுக்கு 9 வர்றபடியால் 3, 4 என்பதால் இந்த வெற்றிடத்துக்குரிய இலக்கம் என்னவென நாம் காண முடியும். கூறுங்கள் பார்ப்போம். 3, 4, 7. ஆனால் எங்களுக்கு 9 வேணும் என்றபடியால் 7, 2. ஆகவே இதில் என்ன வரப்போகுது? 2. 324 என வருதல் வேண்டும். அப்ப விளாண்டு வரப்போது மாணவர்களே, 324 என வரும். அப்ப 324 எனும் போது அந்த 10களுக்குரிய இடப்பெருமானம் 10களுக்குரிய 10 எனும் அந்த இடப்பெருமானத்துக்குரிய எண் 2 ஆகையால் இங்கே அதன் பெருமானம் 20. அதன் பெருமானம் எவ்வளவு? 20. ஆகவே இந்த பெருமானம் 20 மாணவர்களே. 300 20, 320 4, 324, 3, 2, 5, 4, 9. பாருங்க, மிக இலகுவாக நாங்கள் இதனை இனங்கண்டோம். பாருங்கள், இரண்டாவது வினாவில் ஒவ்வொரு படிமுறையாக எழுதுவதன் மூலம் இதனை கண்டுகொள்ளக்கூடிய வகையில் இருந்தது. இது இரண்டாவது வினா. மூன்றாவது வினாவை பார்ப்போமா? மூன்றாவது வினா 71, 17, 61, 16, 51, 15 என்றவாறு செல்கிறது. இந்த எண்கோலத்தின் அடுத்த இரு எண்களும் எவை? இந்த அடுத்த இரு எண்களை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? 71 எனின் அது 17, 61 எனின் 16, 51 எனின் அடுத்து 15. 71, 51. ஆகவே அடுத்து என்ன வரும்? 41. அப்ப சொல்லுங்களாவது அடுத்து என்ன வர போகுது? இங்கே 14. பாருங்கள், 17, 16, 15, 14. ஆகவே அடுத்த இரு எண்களையும் பாருங்கள், 41, 14. ஆகவே 41, 14. அடுத்த இரு எண்களும் பாருங்கள், 71, 61, 51, 41.
17, 16, 15, 14. பாருங்கள் 71, 17, 61, 16, 51, 15, 41 14 இருக்கும். இது மூன்றாவது வினா. அடுத்த வினா. 4 முழு செவ்வகங்களையும் அதன் பாதியையும் சேர்க்கும் போது 45 எனின் இந்த முழு செவ்வகத்தினதும் அதன் அரைவாசியினதும் பெருக்கம் பொருந்தக்கூடிய சரியான விடை. இப்ப 45 பாருங்கள், 4 முழுமையும் ஒரு பாதியுமாக எவ்வாறு எடுக்கலாம்? ஆம், எவ்வாறு? 10 10 10 10 10 அரைவாசி 5 40 5 45. இப்போது பாருங்கள், இது கூட்டுத்தொகை, தரப்பட்டுள்ளது பெருக்கம். 10 தர 5, 10 தர 5 எவ்வளவு? 50. ஆகவே இங்கே பொருத்தமானது 50. பாருங்கள், மிக இலகுவாக 45 எனில் 10களில் 4ம் 5களில் 1ம் 10 அரைவாசி 5. ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக இந்த ஒரு செவ்வகம் வகை குறிக்கும் பெருமானம் 10. ஆகவே 4 செவ்வகங்கள் எனில் 40, அதன் அரைவாசி 5, 40 5 45. ஆகவே 10 முழு செவ்வகம் 10, அதன் பாதி 5, 10 தர 5 50. இது 4வது வினா. 5வது வினாவுக்கு செல்லுவோமா? 5வது வினாவுக்கு வாருங்கள். இங்கே 4 5 3 23 19. 5 4 6 26 29 3 5 7 AB எவ்வாறு காணலாம்? பாருங்கள், முதலாவதுக்கு 4 5 20, 20உடன் 3ஐ கூட்டுங்கள் 23. கீழே பாருங்கள், 19 எவ்வாறு வந்திருக்கும்? 3 5 15, 15 4 19. பாருங்கள், இவ்வாறு மிக இலகுவாக நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். அடுத்ததுக்கு இது சரி வருகிறதா பார்ப்போம். 4 20, அதனுடன் 6ஐ கூட்டும் போது 26. ஆகவே 6 24 5 29. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டு கொண்டுள்ளோம். அடுத்து பார்ப்போமா? 3 5 15 7 22, 7 35உடன் 3ஐ கூட்டினால் 38. 22 A 22 B 38. பாருங்கள், மிக இலகுவாக முதலாவது மேலே உள்ள விடை முதல் 2 இலக்கங்களையும் பெருக்கி பின்னர் 3வது இலக்கத்தை கூட்டினோம். கீழே உள்ளதற்காக நாங்கள் 2வதையும் 3ஐயும் பெருக்கி வரும் விடையுடன் முதலாவதை கூட்டியுள்ளோம். அந்த ஒழுங்கின் முறை நாங்கள் செய்து கொண்டு செல்லும் போது எங்களுக்கு இந்த ஏயினதும் பியினதும் பெருமானங்கள் பெறப்பட்டுள்ளன. சரியா மாணவர்களே? இனம் கொண்டீர்களா? செய்ய முடியுமா உங்களால்? அடுத்து பார்ப்போமா? இப்போது பார்ப்போம் 6வது வினாவை. 6வது வினாவுக்கு வாருங்கள். மாதம் ஒன்றின் 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை எனின் 28ஆம் திகதி என்னது நாள்? 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. பாருங்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஞாயிறை முன்னுக்கும் எழுதலாம், பின்னுக்கும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போது வெள்ளிக்கிழமை 13ஆம் திகதி. எங்களுக்கு இப்போது 28ஆம் திகதி வேணும். இன்னும் 7 நாட்களை நாங்கள் கூட்டினோம் எனில் 13 7 20ஆம் திகதி மீண்டும் வெள்ளிக்கிழமை. 27ஆம் திகதியும் வெள்ளிக்கிழமை. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் நாங்கள் 7 நாட்களை கூட்டுகிறோம். 7 நாட்கள் தான் ஒரு வாரம். சரியா? அப்ப பாருங்கள், இப்போது 28ஆம் திகதி எனில் 27 வெள்ளி. ஆகவே 28 கிழமை சனிக்கிழமை. பாருங்கள், 13ஆம் திகதி வெள்ளி. ஆகவே 20ஆம் திகதியும் வெள்ளி, 27ஆம் திகதியும் வெள்ளி. எங்களுக்கு 28ஆம் திகதி வேணும். ஆகவே வெள்ளிக்கு அடுத்த நாள் சனி. ஆகவே சனிக்கிழமை தான் 28ஆம் திகதி. நாங்கள் ஒவ்வொரு 7னையும் நாங்கள் கூட்டுவதன் மூலம்
அந்தந்த நாட்களுக்குரிய திகதிகளை இனங்காண முடியும். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் சனிக்கிழமை 28ஆம் தேதி 28ஆம் தேதி சனிக்கிழமை என்பதை இனங்கண்டோம். சரியா மாணவர்களே? இது 6வது வினா. 7வதுக்கு செல்லுவோம். இதில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை 8 வீதம் பிரித்தால் வரும் விடை. அப்ப பாருங்கள், நாங்கள் 8 8ஆக பிரிக்க போறோம். ஒரு 8, 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதில் ஒரு 8 8. அடுத்து பார்ப்போம். மீண்டும் இங்கே ஒரு 8. அடுத்து மொத்தம் எத்தனை 8கள்? 3 8கள். பாருங்கள், நாங்கள் மிக இலகுவாக 8கள் 3 இருக்கின்றன. இந்த செவ்வகங்களை நாங்கள் 8 8ஆக பிரிக்கும் போது 8 8ஆக பிரித்தல் எங்களுக்கு இலகு. இங்கே பாருங்கள், இங்கே 4 4 8 4 4 8 4 4ஆக இருப்பதால் 2 சோடிகளாக எடுக்கும்போது இங்கே 3. மிக இலகுவான ஒரு வினா. நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு கூற முடியும். அடுத்து பார்ப்போமா? 5 முதல் 10 வரை மொத்தம் 6 எண்கள் உள்ளன. 10 முதல் 20 வரை மொத்தம் 11 எண்கள் உள்ளன. 20 முதல் 50 வரை மொத்தம் 21 எண்கள் உள்ளன. 45 முதல் 52 வரை உள்ள மொத்த எண்கள் என்னது? 5 தொடக்கம் 10 வரை 6 எண்கள் வரும். 5 தொடக்கம் 10 மட்டும் 5 தானே வரும் என நினைப்பீர்கள். பாருங்கள், 5 5 6 7 8 9 10. பாருங்கள், மொத்தம் எத்தனை? 2 4 6 எண்கள். அதே போல 10 முதல் 20 வரை 11 எண்கள். 30 முதல் 50 வரை 21 எண்கள். இவற்றின் என்னென்று நாங்கள் எழுதாமல் இலகுவாக கூற முடியும். 5க்கும் 10க்கும் இடையிலான வித்தியாசத்தை காண்போம். அது எத்தனை? 5. ஆனால் 5க்கும் 10க்கும் இடையிலான வித்தியாசத்தில் அந்த 5ஐ நாங்கள் நீக்கிவிட்டோம். ஆகவே நாங்கள் இந்த 5உடன் 1ஐ கூட்டும் போது எங்களுக்கு 6 எண்கள் கிடைக்கும். அதுபோன்றுதான் பாருங்கள், 10 தொடக்கம் 20 வரையான எண்களுக்கு நாங்கள் 20லிருந்து 10னை கழிப்போம் 10. ஆகவே அந்த 10னை சேர்க்க வேண்டும். ஆகவே 11 இலக்க எண்கள். ஆகவே நாங்கள் பாருங்கள், 45 முதல் 52 வரை எனும்போது 52லிருந்து இந்த 45னை கழிப்போம் 7. ஆனால் அந்த 45ஐயும் சேர்த்து 45லிருந்து, ஆகவே 8 எண்கள். 8 என்பது எங்கே உண்டு? 2வது வினா. அதாவது பாருங்கள், 5லிருந்து 10 வரை 5லும் கூடிய எண்கள்லாம் 10 5 இருக்கு. ஆக 5லிருந்து 10 வரை எனும்போது 10லிருந்து 5ஐ கழிப்போம். ஆக அந்த 5ஐயும் சேர்க்க வேண்டும் என்றால் அந்த வரும் விடையிலிருந்து கொண்ட கூட்டுவோம். 30 முதல் 50 வரை எண்ணும் போது 50ல் 30 போனா 20 20 ஒன்றும் 21. பாருங்கள், இந்த முறையை நீங்கள் ஞாபகம் வைத்தீர்கள் எனில் உங்களுக்கு இது மிக இலகுவாக இவற்றினை கண்டுபிடிக்க முடியும். சரியா மாணவர்களே? அடுத்த வினாவை பார்ப்போம். 9வது, ஒரு தேசிக்காயின் விலை 4 ரூபாய் ஆகும். என்ன விலை தேசிக்காய்? 4 ரூபாய். 1 கிலோகிராமில் 12 தேசிக்காய்கள் இருக்குமெனின் 1 கிலோகிராம் தேசிக்காயின் விலையாது. இப்ப பாருங்க, ஒரு தேசிக்காயின் விலை தெரியும் 4. அப்ப 1 கிலோகிராம் தேசிக்காயின் விலையை நாங்கள் காணோம். ஆனால் 1 கிலோகிராமில் எத்தனை தேசிக்காய் இருக்கு? 12. அது பாருங்கள், ஒரு தேசிக்காயின் விலை ரூபாய் 4. இப்போது நாங்கள் பார்ப்போம், எத்தனை தேசிக்காய்கள் என்ற விலை எங்களுக்கு? 12. ஏன்? எங்கள் 1 கிலோகிராமில் 12 தேசிக்காய்கள் உண்டு. 12 தேசிக்காய்களின் விலை 12 தேசிக்காய்களின் விலை எவ்வளவு? ரூபாய் 4 தர 12. ஆக எவ்வளவு? ரூபாய் 4 12 48. ஆகவே 12 தேசிக்காய்கள் என்ற விலை 48 ஆகும். ஆக பாருங்கள், 12 தேசிக்காய்கள் 1 கிலோவில் காணப்படும். ஆகவே 1 கிலோகிராம் தேசிக்காயின் விலை
1 கிலோகிராம் தேசிக்காயின் விலை எவ்வளவு? ரூபாய் 48. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் பாருங்கள், ஒரு கிலோவில் 12 தேசிக்காய், ஒரு தேசிக்காய் 4 ரூபா, ஆகவே 4 12 48 என்பதை படிமுறையாக எழுதியுள்ளோம். நீங்கள் உங்களுக்கு மிக இலகுவாக 4 12 48 என நேரடியாக காண முடியும் எனில் நேரடியாக எழுதி கொள்ளுங்கள். அடுத்து பார்ப்போமா? பாருங்கள், 10வது வினாவுக்கு செல்லுவோம். 10வது உருவிலே நிலற்றப்பட்ட பகுதி என்ன பின்னம் என்பதை நாங்கள் கொடுத்தல் வேண்டும். 10வது வினாவிலே பாருங்கள், இந்த பகுதியானது எத்தனை சிறு சதுரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் கணக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா மாணவர்களே? பாருங்கள், மொத்தம் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் எத்தனை பகுதிகள் நிலற்றப்பட்டுள்ளன? 4 பகுதிகள். ஆகவே பின்னமாக எழுதும் போது மொத்தத்தில் எத்தனை? 10ல் 4. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் குறிப்பிட முடியும். 10ல் 4 பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. மிக இலகுவாக நாங்கள் பாருங்கள், மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு, சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை காண்கிறோம். அதிலே நிலற்றப்பட்ட பகுதி எத்தனை? 4. ஆகவே 10ல் 4. உங்களை கேட்டது நிலற்றப்பட்ட பகுதி. ஆகவே எங்களுக்கு விடையில் எந்தவித பிரச்சனையும் வராது. 10ல் 4 என குறிப்போம். சரியா மாணவர்களே? 10ஆக பிரிவட்டிருக்கு. ஆக சிலவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம் எனும் போது முன்னாக 12 என யோசிப்பீர்கள். இல்லை, இதிலே நாங்கள் தரப்பட்டுள்ள பகுதியை மாத்திரம்தான் நாங்கள் கருதுவோம். இந்த உருவிலே பாருங்கள், மொத்தம் 10 பகுதிகள், 10 சம சிறு சதுரங்கள் உண்டு. அடுத்து பார்ப்போமா? 11வது வினாவுக்கு வருவோம். 4 மாம்பழங்கள் வாங்கும் விலைக்கு, எத்தனை மாம்பழங்கள்? 4 மாம்பழங்கள் வாங்கும் விலைக்கு 3 தோடம்பழங்களை வாங்கலாம். எத்தனை தோடம்பழங்கள்? 3 தோடம்பழங்களை வாங்கலாம். 4 மாம்பழங்களினதும் 3 தோடம்பழங்களினதும் விலை ரூபாய் 120 எனில் ஒரு மாம்பழத்தின் விலை யாது? பாருங்கள், 4 மாம்பழங்களை வாங்கும் விலைக்கு 3 தோடம்பழங்களை வாங்கலாம். ஆனால் 4 மாம்பழங்களினதும் 3 தோடம்பழங்களினதும் விலை 120. 4 மாம்பழங்களினதும் 3 தோடம்பழங்களினதும் விலை 120 ரூபாய். அப்ப பாருங்கள் மாணவர்களே, 4 மாம்பழங்களினது விலையும் 3 தோடம்பழங்களினது விலையும் சமன். ஆக இந்த 3 தோடம்பழங்களுக்கு பதிலாக மேலும் 4 மாம்பழங்களை நாங்கள் சேர்க்கலாம். ஆகவே 4 மாம்பழங்கள் சக 4 மாம்பழங்கள் சேர்ந்தால் 120 ரூபாய். 4 4 எத்தனை? 8 மாம்பழங்கள். 8 மாம்பழங்கள் 120 ரூபாய். 8 மாம்பழங்கள் 120 ரூபாயினின் ஒரு மாம்பழத்தின் விலை 120. நாங்கள் எத்தனையால் சுருக்குதல் வேண்டும்? 8ஆல். 8 மாம்பழம் 120. அப்போ ஒரு மாம்பழத்தை காண 120 8ஆல் வகுப்போம். எண் 1 8, மீதி 4 40ற்குள் எண் 5. எண் 5 40. ஆகவே ஒரு மாம்பழம் ரூபாய் 15. ஒரு மாம்பழத்தின் விலை 15 ரூபாய். சரியா மாணவர்களே? பாருங்கள், இப்போது நாங்கள் இதனை இன்னொரு வழியில் நாங்கள் முயற்சி செய்வோம். பாருங்கள், 4 மாம்பழமும் 3 தோடம்பழமும் தான் 120. ஆனால் மாம்பழத்தினது விலையும் தோடம்பழத்தினது விலையும் சமன். ஆகவே 4 மாம்பழத்தின் விலை எவ்வளவா இருக்கும்? 60 ரூபாய். 3 தோடம்பழத்தின் விலை எவ்வளவு? 60. ஏன் 120 நாங்கள் 2ஆல் சுருக்கினால் 60 60 என எழுதலாம். அப்ப பாருங்கள், 4 மாம்பழங்களினது விலையும் 60, 3 தோடம்பழங்களினது விலையும் 60. அவை இரண்டும் சமன். ஆனால் ரெண்டும் சேரும் போது எங்களுக்கு 120.
ஆக இது பாதி பாதியாக நாங்கள் கொடுக்கலாம். அப்ப 4 மாம்பழம் 60 எனின் ஒரு மாம்பழத்தை காணவும். 4 மாம்பழத்தின் விலை 60 எனின் ஒரு மாம்பழத்தின் விலையை காண முடியும். 60 கீழ் 4 அதுவும் என்ன வரும்? ரூபா 15 என கிடைக்கும். சரியா மாணவர்களே? நாங்கள் இதில் 8 மாம்பழங்களின் விலை 120 எனவும் காண முடியும். இதிலேயே வைத்து நாங்கள் சுருக்க முடியும். பாருங்கள், 4 மாம்பழத்தின் விலையும் 3 தோடம்பழத்தின் விலையும் சமன். ஆனால் ரெண்டும் சேர்ந்து 120 ரெண்டா பிரிக்க சமன் சமன் தானே. ஆக 120 அரைவாசி எவ்வளவு? 60. 60 நாங்கள் கொடுத்தோம் எனில் 4 மாம்பழம் 60 ரூபா. ஆக ஒரு மாம்பழம் 15 ரூபா. சரியா மாணவர்களே? இப்போது 15 ரூபா அங்கே உண்டு. இதுதான் எங்களுக்கு சரியான விடை. சரியா? 11வது வினாவை பார்த்தோம். அடுத்து நாங்கள் 12வதுக்கு செல்லுவோம். A சமன் 2, B சமன் 4, C சமன் 8 எனின் P இன் பெறுமதி. 2, 4, 6, 8, 10, 12. 10க்கும் 12க்கும் நடுவில் உள்ள எண் என்ன? 11. 10க்கும் 12க்கும் இடைப்பட்ட எண் 11. P சமன் 11. இந்த எண்கோட்டின் மூலம் நாங்கள் இலகுவாக பாருங்கள், 2, 4, 6, 8, 10 அடுத்த 12 எனில் இடையில் வருவது 8க்கும் 10க்கும் 12க்கும் இடையில் 11. மிக இலகுவாக இந்த 12வது வினாவை நாங்கள் செய்துள்ளோம். பாருங்கள், இப்போது 30, 27, 24, 21 அங்காடே புள்ளடிகள் 9, 6, 3 இவ்வெண்கோலத்தில் எத்தனை எண்கள் விடுபட்டுள்ளன? எத்தனை எண்கள் விடுபட்டு இருக்குது பார்ப்போமா? இது எவ்வாறு? 30, 27, 24, 21 என்றவாறு 3 3ஆக குறைகிறது. ஆகவே 21க்கு அடுத்து 18, அடுத்து 15, அடுத்து 3 குறைந்தால் 12, 9. 9 அங்கே இருக்கின்றது. ஆகவே எத்தனை எண்கள் இல்லை இங்கே? 3, 18, 15, 12 3 3ஆக குறைந்து கொண்டு செல்கிறது. இங்கே 21 விட 3 குறைவாக 18, 18லும் 3 குறைவாக 15, 15லும் 3 குறைவாக 12. மிக இலகுவாக நாங்கள் ஒவ்வொரு அடுத்து வரும் எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 3 குறைவதன் மூலம் நாங்கள் இதனை கண்டுள்ளோம். சரியா மாணவர்களே? பாருங்கள் அடுத்த வினா. 14வது வினாவுக்கு வருவோம். ஒரு பண்ணையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கைக்கு சமனாகும். ஆடுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். வாத்துக்களின் எண்ணிக்கை ஆடுகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். பண்ணையில் உள்ள மொத்த விலங்குகளின் எண்ணிக்கை 44 எனின் அங்குள்ள வாத்துக்களின் எண்ணிக்கை யாது? அங்கே என்னென்ன விலங்குகள் உண்டு? ஆடுகள், பசுக்கள், அடுத்து வாத்துக்கள். பாருங்கள், ஆடுகள், பசுக்கள், வாத்துக்கள். ஆடு, பசு, வாத்து. ஒரு பண்ணையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கைக்கு சமன். ஆடுகளின் எண்ணிக்கையும் பசுக்களின் எண்ணிக்கையும் சமம். ஒரு பண்ணையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கைக்கு சமனாகும். வாத்துக்களின் எண்ணிக்கையானது ஆடுகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அதாவது வாத்துக்களின் எண்ணிக்கையானது ஆடுகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. பாருங்கள், 2 மடங்கு ஆடுகள் தான் வாத்துக்களின் எண்ணிக்கையாக இருக்கும். சரியா? இப்போது பண்ணையில் உள்ள மொத்த விலங்குகளின் எண்ணிக்கை 44. அப்ப பாருங்கள், மிக இலகுவாக ஆடுகளினதும் பசுக்களினதும் எண்ணிக்கை சமன். அதே நேரம் வாத்துக்களின் எண்ணிக்கையானது 2 மடங்கு ஆடுகள். அதாவது இந்த ஆடுகளினதும் பசுக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதும் அது 2 ஒன்றுதானே. ஆக அது வாத்துக்களின் எண்ணிக்கைக்கு சமன். ஆகவே பாருங்கள், வாத்துக்களின் எண்ணிக்கை ஆடுகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு என்பதால் இங்கே பாருங்கள், வாத்துக்களின் எண்ணிக்கை இந்த மொத்த எண்ணிக்கையின் அரைவாசி. ஏன்? பாருங்கள், இவை இரண்டும் சமன். ஆனால் ஆடுகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு தான் வாத்துக்கள். அப்ப மிக இலகுவாக சொல்லலாம், பசுக்களின் எண்ணிக்கை பதில் ஆடுகளின் எண்ணிக்கை எடுக்க முடியும். ஆகவே இங்கே 2 மடங்கு ஆடுகளின் எண்ணிக்கை வாத்துக்களின் எண்ணிக்கைக்கு சமன். ஆகவே பாருங்கள், வாத்துக்கள் என்பது அது அரைவாசியாக இருக்கும்.
ஆகவே 44 கீழ் 2 22. பாருங்கள், மிக இலகுவாக இனங்கண்டோம். அல்லது பாருங்கள் இன்னொரு முறை, வாத்துக்கள் சக ஆடுகள் சக பசுக்கள் சமன் எவ்வளவு? 44. ஆடுகளினது எண்ணிக்கையும் பசுக்களினது எண்ணிக்கையும் என்னவாக இருக்கின்றது? சமன். ஆகவே பாருங்கள், வாத்துக்கள் ஆடுகள் சக ஆடுகள் சமன் 44. பாருங்கள், வாத்துக்கள் சமன் 2 மடங்கு ஆடுகள். ஆனால் ஆடுகளின் எண்ணிக்கை என்ற 2 மடங்கு தான் என்னது? வாத்துக்கள் ஆகும். ஆகவே வாத்துக்கள் சக வாத்துக்களின் எண்ணிக்கை 44. ஆகவே வாத்துக்கு 2 மடங்கு வாத்துக்களின் எண்ணிக்கை என்ற 2 மடங்கு தான் 44. பாருங்கள், வாத்துக்களின் எண்ணிக்கை என்ற 2 மடங்காதலால் வாத்துக்களின் எண்ணிக்கை மிக இலகுவாக அதன் அரைவாசி 44 அரைவாசி 22. நாங்கள் நேரடியாக சொன்னோம். பாருங்கள், 2 மடங்கு ஆடுகள். ஆனால் ஆடுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கையும் சமனாகியால் இதுக்குள்ள ஆடுவும் பசுவும் சமன். அவை இந்த வாத்துக்களின் எண்ணிக்கை ஆடுகளின் பசுக்களின் எண்ணிக்கைக்கு சமனாகியால் அங்கு என்னவா இருக்க போகுது? சரி சமனாக அரைவாசியாக வாத்துக்களின் எண்ணிக்கை வரும். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் அதனை இனங்கண்டுள்ளோம். பாருங்கள், இது 14வது வினா. 15வது வினாவுக்கு செல்லுவோமா? 15வது வினாவுக்கு வாருங்கள். பாருங்கள், 4 இந்த அடையாளம், அது பெருக்கல் அல்ல, பெருக்கல் அடையாளம் போடுறது ஒன்று. அதனை 5 இதண்டும் போது 14. அதே போல 5 6 19 எனின் 7 4 பெருமானம் என்ன? எவ்வாறு காணலாம்? பாருங்கள், 4 5 5 4 9 9 எனும் போது பாருங்கள் வித்தியாசம் வராது. அதே போல பாருங்கள், 4 5 20 4 5 20 5 4 9 20 9 போனால் 11 சரியாக இருக்கு. அதே போல பாருங்கள், 5 தர 6 30. அதிலிருந்து 5ஐயும் 6ஐயும் கூட்டுவோம், கூட்டி வர்றதை கழிப்போம். 5 6 11 30 11 போனால் 19. அவை பாருங்கள், 4 தர 5 20. 4ஐயும் 5ஐயும் கூட்டினால் 9 20 9 போனால் 11. ஆகவே அப்ப 7 4 எனும் போது இங்கே 7 தர 4 7 4 அல்லது 7 எவ்வளவு மாணவர்களே? 28. 7 4 11. ஆகவே எவ்வளவு? 8இல் 1 போனால் 7, 2இல் 1 போனால் 1. ஆகவே 17. பாருங்கள், 7 4 28, 7 4 11, 28ல் 11 போனால் 17 கிடைக்கின்றது. ஆகிய பொருத்தமான விடை 17. இந்த அடையாளத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? 4ஐயும் 5ஐயும் பெருக்கி 4ஐயும் 5ஐயும் கூட்ட வரும் எண்ணிலிருந்து கழிக்கின்றோம். சரியா மாணவர்களே? இது 15வது வினா. அடுத்து 16வது வினாவுக்கு வருவோம். அர்ச்சுதன் வரிசையில் 8ஆம் இடத்தில் இருந்தான். வரிசையில் 8ஆம் இடத்தில் இருந்தான். அவனுக்கு பின்னால் 13 பிள்ளைகளும் முன்னால் 7 பிள்ளைகளும். 8வது இடம் போது முன்னால் 7 பிள்ளைகள் இருப்பார்கள். ஏனென் அவ்வரிசையில் மத்தியில் இருந்த விஜிதா எத்தனையாம் இடத்தில் இருப்பாள்? பார்ப்போம். அர்ச்சுதன் 8வது இடத்தில் இருந்த 8வது இடம் எனும் போது அவனுக்கு முன்னால் 7 பேர், அவனுக்கு பின்னால் 13 பேர். இப்போது பாருங்கள், அவ்வரிசையின் மத்தியில் உள்ள விஜிதா எத்தனையாம் இடத்தில் இருப்பாள் என்பதுதான் வினா. இப்ப இந்த வரிசையில் உள்ள மொத்தம் எத்தனை பேர்? வரிசையில் உள்ளவர்களை காணுவோம். எவ்வாறு காண முடியும்? அச்சுதனுக்கு முன்னால் 7 பேர், பின்னால் 13 பேர். 7 சக 13, அத்துடன் அர்ச்சுதன். ஆகவே 7 13 21 21. அப்ப வரிசையில் உள்ளவர்கள் 21 பேர். ஆகவே இப்ப விஜிதாவின் நிலை எங்கே இருக்கும்?
விஜிதாவின் நிலை எங்கே இருக்கும்? 21. அப்ப மொத்தம் 21 பேர் எனும் போது விஜிதாக்கு முன்னால் எத்தனை பேர்? மொத்தம் 21 எனும் போது அதனை நாங்கள் 2ஆல் சரியாக வகுக்க முடியுமா? இல்லை. ஆகவே எவ்வளவு? மொத்தம் 2ஆல் வகுக்கும் போது 10ம் 11ம். ஆகவே பாருங்கள், விஜிதாவின் நிலை 11வது நிலை. ஏனெனில் முன்னால் 10 பேர், பின்னால் 10 பேர். விஜிதாவை விடுத்து பார்த்தோமெனில் 21ல் 1 போனால் 20, 20 2ஆல் பிரிச்சால் 10. அப்போ முன்னுக்கு 10 பேர், பின்னுக்கு 10 பேர். விஜிதா 11வதாக இருப்பா. சரியா மாணவர்களே? மத்தியில் இருக்கும் விஜிதா 11வது இடத்தில் இருப்பார். பாருங்கள், அச்சுதனின் நிலையை வச்சுக்கொண்டு மொத்தம் எத்தனை பேர் என்பதை கண்டோம். அது ஒற்றை எண்ணில் வந்துள்ளது. ஆகவே நாங்கள் சரியாக பிரிக்க முடியாது. நடுவில் உள்ள விஜிதாவை எடுத்தோம் எனில் எஞ்சியாக்கள் 20 பேர். அவையை கொண்டே முன்னுக்கும் விடுவோம், பின்னுக்கும் விடுவோம். சரியா? பாருங்கள், இப்ப நடுவில் உள்ள விஜிதாவை நாங்கள் எடுத்துட்டோம்டா. மொத்தம் 21 பேர்ல எவ்வளவு மிச்சம்? 20 பேர். 20 பேர்ண்டா விஜிதாவுக்கு முன்னால 10 பேர், பின்னால 10 பேர். விஜிதா 11வது இடம். சரியா? பாருங்கள், இது 16வது வினா. 17வது வினாவுக்கு வருவோம். 4 தர 4 தர 4 நன்னாங்கு 16. 16 நாங்கள் 4ஆல பெருக்குவோம். 4 24, 2 மீதி 4 4 2 6, 64. பாருங்கள், 16 நாங்க 64. மிக இலகுவான ஒரு பெருக்கம். விடை 64. வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை நாங்கள் இனங்கண்டோம். இது 17வது வினா. மிக இலகுவான ஒன்று, மிக இலகுவான பெருக்கம். சரியா? 18வது வினாவுக்கு செல்லுவோம். 18வது வினாவுக்கு வாருங்கள். 7 லிட்டர் 7 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் தருக. அப்ப முதலில் 7 லிட்டர் 7 மில்லி லிட்டர். பாருங்கள், 1 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? எத்தனை? 1000 மில்லி லிட்டர். ஆகவே 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் காணப்படும். ஆகவே 7 லிட்டரிலும் 7000 மில்லி லிட்டர். அதனுடன் நாங்கள் 7 மில்லி லிட்டரை கூட்டும் போது மொத்தமாக எவ்வளவு? 7 0 0 7 7007 மில்லி லிட்டர். பாருங்கள், 3வது விடை மிக சரியாக இருக்கு. 7007 மில்லி லிட்டர் மாணவர்களே. அப்போ 1 லிட்டரில் எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர்கள். 1000 மில்லி லிட்டர் சேரும் போதுதான் எங்களுக்கு 1 லிட்டர் கிடைக்கும். ஆகவே 7 லிட்டர் எனும் போது அது 7000 மில்லி லிட்டர். சரியா? இப்போது நாங்கள் 18வது வினாவை பார்த்தோம். அடுத்து 19வது வினாவுக்கு செல்வோமா? 19வது வினாவுக்கு வாருங்கள். 35 முக்கோணி குறிப்பது 35னை, வட்டம் குறிப்பது 55னை, சதுரம் குறிப்பது 65னை எனின் சதுரம் சக முக்கோணி சய வட்டத்தின் பெருமானம் யாது? அப்ப சதுரம் 65, அதனுடன் 35ஐ கூட்டுவோம், அதிலிருந்து 55ஐ கழிப்போம். இங்கே ஒவ்வொரு உருவும் காட்டும் பெருமானங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருப்பதால் மிக இலகுவாக முதலில் இதனை கூட்டுவோம். 65 சக 35, 5 5 10, 0 எழுதி 1 மீதி, 6 3 9 1 10, 100. இப்போது அதிலிருந்து என்னத்தை கழிப்போம்? 55னை கழிப்போம். 0த்தில் 5 எடுக்கலாமா? நாங்கள் என்ன செய்வோம்? கடன் வாங்குவோம். பக்கத்து வீட்டிலையும் இல்லை, அங்கால போவோம். 10 ஒன்றிலிருந்து இந்த 0த்துக்கு வந்தா இங்க 10, அந்த 10ல் 1 இஞ்சி எடுத்தோம்னா இவர் 10, 10ல் 5 போனா 5. இப்போது எங்களிடம் 9, என் 10 இருந்தோண்ட கொடுத்துட்டோம். 9ல் 5 போனால் 4, முன்னுக்கு எதுவும் இல்லை. 45. 45 எத்தனையாவது வினா? 2வது விடையாக உள்ளது. பாருங்கள், 65ஐயும் 35ஐயும் கூட்டினால் 100 வரும். 100லிருந்து நாங்கள் 55ஐ நீக்கும் போது எங்களுக்கு 45 கிடைக்கின்றது. சரியா மாணவர்களே? இது 19வது வினா. 20வது வினாவை பார்ப்போம். கீழ்மாடி, முதல் மாடி, 2ஆம் மாடி. பாருங்கள், கீழ்மாடியில் உள்ள வேலையாட்களின் 2 மடங்கு எண்ணிக்கையான வேலையாட்கள் முதல் மாடியிலும், முதல் மாடியில் உள்ள வேலையாட்களின் அரைவாசி எண்ணிக்கையானோர் 2ஆம் மாடியிலும் உள்ளனர்.
3 மாடியிலும் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கை முதல் 440 எனின் முதல் மாடியில் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கை யாது? பாருங்கள், கீழ் மாடியில் உள்ள வேலையாட்களின் 2 மடங்கு எண்ணிக்கையான வேலையாட்கள் முதல் மாடியிலும், அப்ப கீழ் மாடியினது வேலையாட்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு தான் முதலாம் மாடியில் உள்ளார்கள். சரியா மாணவர்களே? கீழ் மாடியில் உள்ளவர்களின் வேலையாட்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு தான் முதல் மாடி. முதல் மாடியில் உள்ள வேலையாட்களின் அரை பங்கு. அப்ப 2 கீழ் மாடி என்ன? அப்ப இங்கே என்ன? கீழ் மாடியில் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கைக்கு தான் இரண்டாம் மாடியில் உள்ளவர்கள் சமனேன். இங்கே கீழ் மாடியில் உள்ளவர்கள் 2 மடங்கு, அதன் அரைவாசி எனும்போது அந்த 2 மடங்கு நீங்கினால் அதுவும் கீழ் மாடியாக இருக்கும். அது மொத்தமாக பாருங்கள், இங்கே 1 2 1 2 3 3 4 மடங்கு கீழ் மாடியில் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கை தான் மொத்த வேலையாட்களாக இருப்பார்கள். அப்ப கீழ் மாடியில் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கை 4 மடங்கு தான் மொத்தம் 440 பேர். ஆகவே மிக இலகுவாக கீழ் மாடியில் உள்ளோரை காண முடியும். 440 நாங்கள் 4 வகுப்போம். 440 4 வகுப்போம். 1 4 4 மீதி 0. 1 4 மீதி 0 0. 110 பேர். கீழ் மாடியில் இருப்போர் 110 பேர். ஆகவே முதலாம் மாடியில் 110 2 மடங்கு, இங்கே 110 பேர், 220 பேர், அதன் அரைவாசி 110 பேர். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இனங்கண்டு கொண்டோம். கீழ் மாடியில் உள்ளோரின் எண்ணிக்கைக்கு அங்க இரண்டாம் மாடியில் உள்ளோரின் எண்ணிக்கை சமன். இங்க 2 மடங்கு, இங்க ஒவ்வொரு மடங்கு, மொத்தம் 4 மடங்கு. அது மொத்த வேலையாட்கள் கீழ் மாடியில் வேலை செய்வோர் 4 மடங்கு, அதுதான் 440. ஆகிய 1 மடங்கு 110. கீழ் மாடியில் உள்ளோர் 110 எனின் முதல் மாடியில் உள்ளோர் எத்தனை பேர்? 220. எங்களுக்கு முதல் மாடியில் உள்ள வேலையாட்களின் எண்ணிக்கை தான் தேவை. சரியா மாணவர்களே? அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். 21வது வினாவை பாருங்கள். கூட்டுத்தொகை 34 ஆக இருக்குமாறு உள்ள கட்டங்களை கொண்ட உருவை அவதானித்து ஏபிசியின் பெருமானங்களை காண்க. இப்ப பாருங்கள், 16 3 5 10. ஆகவே இந்த இடத்தில் என்ன வருதல் வேண்டும்? 10. 2 13 11 8. அவ பி சமன் 11. பாருங்கள், அதை அப்படியே நாங்கள் பிரதி செய்து விட்டோம் எனில் நாங்கள் இலகுவாக காண முடியும். 10 11 6 7. பாருங்கள், நடுவில் உள்ள சதுரம் சி சமன் 6. ஏ 10 பி 11 சி சமன் 6. இதிலே நீங்கள் அந்த சதுரங்களை சரியாக இனங்கண்டு கொண்டீர்கள் எனில் அந்த ஏபிசி என்பவற்றை மிக இலகுவாக நாங்கள் காணலாம். முதலாவது 10 3 5 10, 16 3 5 10, அடுத்து 2 13 11 8, அடுத்து 10 11 6 7. ஏ 10 பி 11 சி 6. சரியா மாணவர்களே? அடுத்த வினா 22வது வினா. ஏ ஆனது 3 கிலோகிராம் 200 கிராம், பி ஆனது 2 கிலோகிராம் 700 கிராம், சி ஆனது 3500 கிராம். இவற்றினை ஏறு வரிசையில் எழுதினால் வரும் விடை. அப்ப ஏறு வரிசையில் எழுத வேண்டும் எனில் நாங்கள் பாருங்கள், வெவ்வேறு அலகுகளில் உண்டு. நாங்கள் என்ன செய்வோம்? ஒரே அலகுக்கு மாற்றுவோம். கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் இடையில் என்ன தொடர்பு? 1 கிலோகிராம் எவ்வளவு மாணவர்களே? 1000 கிராம். அப்ப பாருங்கள், ஏயின் திணிவை நாங்கள் கிராம்களில் மாற்றுவோம். 3 கிலோகிராம் 200 கிராம். 3 கிலோகிராம் எனும் போது சொல்லுங்கள், 3000 கிராம். 200 கிராம் எனும் போது 3200 கிராம். அடுத்து பியினை எடுங்கள். 2 கிலோகிராம் 700 கிராம். 2 கிலோகிராம் எனும் போது 2000 கிராம், 700 கிராம், 2700 கிராம். சி ஏற்கனவே எங்களுக்கு 3500 கிராம் எனவே தரப்பட்டுள்ளது.
இப்போது பார்ப்போம். ஏறு வரிசையில் எழுத வேண்டும். ஏறு வரிசையில் எழுதுவது என்பது என்னது? சிறியதிலிருந்து பெரியதா எழுதணும். இதுல சிறியது எது? 2700. என்ன 2700 கிராம் எதுக்குரியது? பி. இவற்றுள் மிகச் சிறியது பி. அடுத்து பிக்கு அடுத்து பெரியவர் யார்? 3200 3500 3500. அப்போ 3500 கிராமுக்குரியது ஏ. அடுத்து பெரியது சி. BAC. ஆகவே முதலாவது விடைதான் சரியான விடை. சரியா மாணவர்களே? இவ்வாறு 4 தடவை நீங்கள் கோடு போடாது ஒரு தடவையை நீங்கள் கீறிக்கொள்ளுங்கள். பாருங்கள், இது 22வது வினா. 23வது வினாவுக்கு செல்லுவோம். P தர Q சமன் P எனும் தொடர்பை பெறுவதற்கு Qவின் பெருமானமாக இருக்க வேண்டியது. எந்த ஒரு எண்ணையும் ஒரு எண்ணால் பெருக்கும் போது அதே எண் மீண்டும் வர வேண்டும். 0 பெருக்கினால் என்ன வரும்? 0 தான் கிடைக்கும். 1 பெருக்கும் போது எந்த எண்ணையும் நாங்கள் 1 பெருக்கும் போது அதே எண் தான் கிடைக்கும். பாருங்கள், 5 தர 1 5, 29 தர 1 5. பாருங்கள், மிக இலகுவாக எந்த எண்ணெய், அது 1500 இருக்கட்டும், 1500 தர 1 1500 தான். அப்ப பாருங்கள், 1 பெருக்கும் போது 29 தர 1 29. பாருங்கள், 29. அப்ப பாருங்கள், 1 பெருக்கும் போது அதன் பெருமானம் மாறுபடாது. ஆகவே இந்த கியூவுக்கு பொருத்தமான பெருமானம் 1. சரியா மாணவர்களே? வேற எந்த ஒரு எண்ணாலே நீங்கள் பெருக்கினாலும் அதன் மடங்காக மாறும். 1 பெருக்கும் போது ஒரு மடங்கு தானே. ஆகவே அது அதே எண் தான் மீண்டும் வரும். இது 23வது வினா. 24வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள், இது உரோமன் இலக்கங்கள். உரோமன் இலக்கங்களில் இது 5 குறிக்கும், 10 12. இது 3 குறிக்கும். பாருங்கள், உரோமன் இலக்கங்களில் 3 தடவைகள். ஆகவே இது 1கள் 3 3. எக்ஸ் குறிப்பது 10 10 12. பி குறிப்பது 5. இப்போது பார்ப்போம் இவற்றின் கூட்டுத்தொகை. 5 12 3. 5 2 7 3 10. 1 மீது 20. ஆகவே எங்களுக்கு 20 விடையாக பெறப்படுதல் வேண்டும். முதலாவது பாருங்கள், 3 8 24. ஆகவே அது பொருத்தமன்று. 5 20. ஏன்னா இதுலேயும் 20 கிடைக்கின்றது. ஆகவே 5 20. 3 15. அதுவும் பொருத்தமற்றது. ஆகவே பாருங்கள், இதன் பெருமானம் 4 தர 5ற்கு சமன். அதாவது 5 20க்கு சமன். V 5 குறிக்கும், X 10, I 1. ஆகவே இது 12 3. 12 3 15 5 20. அங்கே 4 20. அடுத்த வினா பாருங்கள், நாங்கள் 25வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், மிக இலகுவான ஒரு பாய்ச்சல் கோட்டு படம். பாருங்கள், இப்போது கணித செய்கைகள் இங்கே தரப்பட்டுள்ளன. அந்த கணித செய்கைகளை பாருங்க. இந்த 3 எனும் எண்ணை நாங்கள் முதலில் என்ன செய்கிறோம்? 2 பெருக்குகிறோம். 3 2 6. அடுத்து கூட்டல் எனும் கணித செய்கையை செய்கிறோம். 6 3. 6 3 எத்தனை? 6 சக 3 9. மீண்டும் நாங்கள் 11 கூட்டுகிறோம். 9 சக 11 எவ்வளவு? 20. அவை பாருங்கள், B ஆனது 20ஆகவும் A ஆனது 9ஆகவும் காணப்படும். அவ்வாறான விட இருக்கா இங்க? A 9, B 20. பாருங்கள், மிக இலகுவாக 25வது வினா. இந்த பெட்டிக்குள், இந்த கட்டங்களுள் கணித செய்கைகளும் அதற்கு உட்படுத்தப்படும் இலக்கங்கள் மேலே அம்புக்குறிக்கு மேலேயும் இடம் பெற்றுள்ளன. நாங்கள் அதனை அந்த குறிப்பிட்ட கணித செய்கைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் அடுத்து வரும் பெருமானங்களான ஏயையும் பியையும் இனங்கண்டு கொண்டோம். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இந்த வினாக்களை மிக இலகுவாக நாங்கள் விடைகளை இனங்காணக்கூடியதாக இருந்தது.